தேங்க்ஸ் ஃபார் அதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் இதுக்கு. இந்த இடத்துல எப்படி தான் உங்களுக்குலாம் பாட்டு வருதோ. டோன்ட் பி ஸ்கேர்ட், பி கூல். இதில் இங்கிலீஷ் வேற. இதெல்லாம் பார்த்தா உங்கள் அக்காவோட வாழ முடியுமாடா? இதை அக்காட்ட சொன்ன என்ன தெரியுமில்ல? சொல்லி இழிப்புறாதரா. சொல்கிறா. இல்லைடா, இதே ஊரில் தான் இருக்கோம். வண்டி இது ஊர் தான் பார்க்குறேன், வரல. முன்னாடியே சொல்கிறேன் மாமாட்ட, தேவையில்லாத வேலை. கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ கல்யாணம் நடக்குமான்னு தெரில. லாக்டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. லாக்டவுன் தானே, ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்குறேன். இல்லை லிஃப்ட் கேட்டு தான் வரணும். சரி பாய். நீ எங்கேருந்து வரீங்க? நான் காலாயிரம் கோயில் தான். நீங்கள் எந்த ஊர்? நான் இந்த ஊர் தான். வெளியூர் போகிறதுக்காக நின்றுட்டுருக்கேன். பஸ்ஸே வரமாட்டாங்குதே சார். மாமா தள்ளி வாங்க. உங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாது. இந்த மாதிரி ஆளுங்களாம் தான் நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேவையா லாக்டவுன் இதெல்லாம்? முடியலன்னா போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டியதானே. அதை விட்டு இங்கே வந்துட்டு மாஸ்க் கூட கொண்டு வரல. சும்மா இருடா, உள்ளூர்காரன் வேற அவனோட சேர்ந்து அடி வாங்க வேண்டியது இருக்கும் போலயே. அட போங்க மாமா. மாமா மாமா சார் சார் காப்பாத்துங்க சார். என்ன தெரியல சார். ஐயோ பேச மாட்டேன். வெயிலில் வைக்காதீங்க, தூக்குங்க. சார் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தார். சடனாக ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எய்டாக சிபிஆர் கொடுத்தேன் சார். இப்போ ரெக்கவர் ஆகிட்டார். கொஞ்சம் செக்கப் காண்டி கூட்டியிருந்தேன் சார். சரி, நம்ம ஒரு ஈஸி எடுத்து பார்ப்போம். மற்ற டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். என்ன இருப்பான். சரி, ஈஸி போட்டுருவோம். சரி, கவலைப்படாதீங்க. தம்பி, மாமாவுக்கு சில மாத்திரைகள் அடி கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக வாங்கி கொடுங்க. சரியா? பயப்பட வேண்டாம். சாப்பாடு கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொழுப்புலாது உப்புலாது சாப்பாடு சாப்பிடும். சரியா? சாரி ப்ரோ. இன்னைக்கு அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் இல்லைன்னா என்ன நடக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அவ்வளோ தப்பாக பேசியிருந்தாலும் நீங்கள் இவ்வளோ உதவிங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் என்ன இருக்கு? என் கடமை தானே நான் செஞ்சேன். என்னடா பண்ணுறதையும் பண்ணிவிட்டு உனக்கு என்ன ஃபீலிங்கா? ஏமலையும் தப்பு இருக்குது. ஏன்னா மாஸ்க் போடல. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாம் நார்மலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் டாக்டரா? டாக்டரா? நர்ஸுங்க. நானே ஹாஸ்பிட்டல் போகிறது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றேன். உங்கள் மாமா தான் வந்து தெய்வமாக காப்பாற்றி விட்டாப்புல. இல்லைன்னா நேரம் டியூட்டி பார்த்துட்டு இருந்துருக்கணும். போவீங்களா? யாரையும் தொடக்கூட யோசிக்கிற இந்த நேரத்தில் எல்லாரையும் தன்னோட சொந்தமாக நினச்சிக்கிட்டு உதவுற நர்சஸ் பெரிய ஆள் தானேங்க. மெயில் நர்ஸ்னு ஒன்று இருக்கிறதே இங்கே யாருக்கும் தெரியல. அந்தளவுக்கு நர்சிங் பற்றின சரியான பார்வை இங்கே இல்லை. ஓகே, நர்ஸ்னா யார்? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நுழைஞ்சோன்னே பேஷண்ட்டாக இருக்கட்டும், பேஷண்ட் அட்டெண்டராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒன்று தேவைன்னா கண்டிப்பாக சொல்கிற வார்த்தை நர்ஸாக தான் இருக்கும். 1860 வரைக்கும்
நர்சிங்க்கு சரியான ஒரு வடிவமைப்பு இல்லைங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே பெரும்பாலான கலாச்சாரங்கள் மத கொள்கையின் அடிப்படையில் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செவிலியர்கள் உருவானாங்க. நவீன நர்சிங் நிறுவப்படுறதுக்கு முன்னாடி ஐரோப்பாவில் கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் மற்றும் இராணுவம் பெரும்பாலும் நர்சிங் போன்ற சேவைகளை வழங்கின. நர்சிங் ஒரு மதச்சார்பற்ற தொழிலாக மாறுறதுக்கே 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முக்கிய காரணம் யார்? ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். நர்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் நைட்டிங்கேல் யாருன்னு தெரியாமல் இருக்காது. அவங்க தாங்க நர்சிங்கிற சரியான ஒரு கோட்பாட்டை வகுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சாங்க. 1887 பிரிட்டிஷ் நாட்டில் தான் செவிலியருக்கான சங்கத்தை உருவாக்குனாங்க. இது தொழில்முறை கல்விக்கு அடித்தளமாக அமைஞ்சிச்சு. 20ஆம் நூற்றாண்டு காலத்தில் செவிலியர் பணிக்கான கல்வி முறைகளும் தொழிலும் விரிவடைஞ்சிச்சு. என்னதான் மனசில் கஷ்டம் இருந்தாலும் முகத்தில் கஷ்டத்தை காமிக்காமல் சிரிப்பு குறையாத முகத்தோடு வந்து நிற்கிற நர்ஸ் எப்பயும் கிரேட்டு தாங்க. புதிதாக பிறந்தவரின் கண்களை திறந்து இறக்கும் மனிதனின் கண்களை மெதுவாக மூடுபவர்கள் செவிலியர்கள். பல இரவு தூக்கத்தை இழந்து தன் ஆசையெல்லாம் மறந்து தனக்குள் 1000 வழிகள் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்களோட வழியை போக்குறதுக்காண்டி உதவுறாங்களே, அவங்க தாங்க நர்ஸு. ஒரு உயிரை காப்பாற்றுறவங்க ஹீரோனா 100 உயிரை காப்பாற்றுற நர்ஸ் சூப்பர் ஹீரோ தானேங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு சோர்வு இல்லாமல் தகுதி தராதரம் பார்க்காம மற்றவங்கள காப்பாற்றுற ஒரே நோக்கத்தோட செயல்படுறவங்க ஒரு நர்ஸாக இருந்து பாருங்கள். தொலைதூரம் பக்கத்தில் வந்துடும். பேருந்து பயணம் பழகி போயிடும். கண்டக்டர் கூட நல்லா விசாரிப்பாருங்க. உன்னை சுற்றி துரோகம் வட்டமடிக்கும், இருந்தாலும் மனம் அதை எதிர்நோக்கி போகும். அவங்கள சுற்றி துரோகம் வட்டமடிக்கும், இருந்தாலும் அவங்க மனம் தளர்றது இல்லைங்க. வாழ்க்கை எந்திரமாகும், தூக்கம் தூரமாக போகும், உடல் வலி அவங்களுக்கு நண்பனாகும், பிறருக்கு பதில் சொல்லி பழகி போயிடும், விடுமுறைக்காக ஏங்க வைக்கும். மொத்தத்தில் வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்து இப்படி வாழ்கிற செவிலியர்கள் எப்பயும் உயர்ந்தவங்க தாங்க. We proud to say we are the nurses.